ஹாய் வாஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி ரெஸ்டாரண்ட் சுவையில ரொம்ப பர்ஃபெக்டா செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி 2 உருளைக்கிழங்க நீல வாக்குல வாங்கிக்கோங்க. இத நம்ம தோல் சீவிக்கலாம். இது போல எல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம இந்த பக்கம் நீர்வாக்குல இருக்கிறத எந்த அளவுக்கு நமக்கு தின்னா வேணுமோ அந்த சைஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்ப 2ஆ பிரிச்சுக்கோங்க. முழுசா வச்சு நம்மளால கட் பண்ண முடியாது. நமக்கு ஒரே ஈவனா எல்லாம் வரணும்னா இந்த சைஸையும் கட் பண்ணோம்னா எல்லாம் ஒரே மாதிரி ஈவனா வரும். இப்படி நம்ம கட் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப சின்னதா போயிடும், நமக்கு இது வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம ஒரே ஈவனா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு தின்னா இருந்துச்சுன்னா போதும். இது போல எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது போல இன்னொரு உருளைக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இதையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்ப நம்ம இதை கட் பண்ணதெல்லாம் நல்லா கை வச்சாவே நல்ல பயங்கர ஜில்னஸா இருக்கணும். அது மாதிரி தண்ணியில நம்ம கட் பண்ண பொட்டேட்டோவை போட்டுக்கலாங்க. நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வர்றதுக்கு மெயினான காரணமே இந்த ஐஸ் வாட்டர் தாங்க. இந்த ஐஸ் வாட்டர்ல நல்லா இப்படி அலசி அலசி எடுத்தீங்கன்னாக்க அதோடைய மாவுச்சத்து எல்லாமே பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டிப்பா இருக்கும், முருகலா வரும். நல்லா கரெக்டான பதம் வரதுக்கு காரணமே இந்த ஐஸ் வாட்டர் தாங்க. இது நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இதுல ஊற வச்சுக்கலாம். நீங்க பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டாலும் இதே மாதிரி தாங்க. நல்லா 2-3 தாட்டி ஐஸ் வாட்டர்ல கழுவி எடுத்துட்டு சிப்ஸ் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா வரும். இந்த பொட்டேட்டோல இருக்க ஸ்டார்ச் அதிகமா இருக்கிறதுனால தாங்க ஒரு மாதிரி ஸ்டிப்பா வராம கொல கொல தன்மையா ஆகும். இது நம்ம ஐஸ் வாட்டர்ல கழுவி எடுக்கக்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துரும். ஐஸ் வாட்டர் ஸ்டார்ச் ரிமூவர் ட்ரீட்மெண்ட்டுங்க. நம்ம ஐஸ் வாட்டர்ல ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பொட்டேட்டோ எல்லாம் பாருங்க நல்லா டைட்டா இருக்கு, நல்லா ஸ்டிப்பா நல்லா இருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து தண்ணி நல்லா சூடா இருக்கிற தண்ணியில போட்டுருணுங்க. இதை ஒரு வாட்டி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு சாப்பிடக்குள்ள அப்பதான் கொஞ்சம் உப்போட இருக்கக்குள்ள நல்லா இருக்குங்க. இது அந்த பொட்டேட்டோக்குள்ளலாம் கொஞ்சம் சால்ட் அப்படியே இறங்கும். இது போட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இதை நம்ம உடைச்சி சாப்பிட்டு பார்த்தோம்னாக்க அரை வேக்காடு வெந்திருக்கும். இதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இதை நம்ம வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்ப நம்ம இது நம்ம தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாதுங்க. ஃபுல்லா இது போல போட்டுருங்க. இல்லைன்னா இதோட மூடி இப்படி ஒத்தி எடுங்க. தண்ணிலாம் சுத்தமா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிக்கணும். ரொம்ப அனல் வச்சு போட்டிங்கன்னா கருகின மாதிரி ஆயிடும்.
இது மாதிரி போட்டு எடுத்தாச்சுங்க. இது மாதிரி ஒயிட்டாக இருக்கக்குள்ளேயே எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. எடுத்துட்டு அது கொஞ்சம் ஆற விட்டு திரும்ப எண்ணெயில் பொரிச்சு எடுக்கக்குள்ள நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். லேசாக ஆறிக்கிச்சுங்க. இப்போ நம்ம திரும்ப இதோட எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம போடக்குள்ள ஒரே கும்பலா விழுகுங்க. நல்லா வெந்துருச்சுன்னா இது போல தனித்தனியா வரும். இது நமக்கு கரெக்டான பக்குவம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம். நமக்கு கலர் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எல்லாமே பாருங்க இது போல மிதந்து வரும். நம்ம இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. பாருங்க நமக்கு போடக்குள்ளேயே நல்லா முறுமுறுப்பா இருக்கு வெளியே. கட் பண்ணதெல்லாம் இதே போலயே நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. அடுத்த அடசலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம எல்லாம் பொரிச்சுட்டு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு. பாருங்க உள்ள எந்த அளவுக்கு மாவா சாஃப்டா இருக்குன்னு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கக்குள்ளேயே சால்ட்டோட ஊற வச்சேங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கக்குள்ளேயே தெரியும் கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். அதோட நம்ம இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துறாதீங்க, நம்ம அப்பயே சேர்த்ததுனால இப்போ தேவையில்லை. இது போதும். டீ கப் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் இன்னைக்கு எடுத்து வைக்க போகிறேன். இது மாதிரி வச்சு கொடுக்கக்குள்ள குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுங்க. நம்ம பெப்பருக்கு பதிலாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க, சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம கொடுக்கக்குள்ள ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஃபீல் வருங்க. குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. இது போல் எல்லாம் அடுக்கியாச்சுங்க. நம்ம இதோட டொமேட்டோ கெச்சப்போட சேர்ந்து சாப்பிடக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.